ஹே கைஸ், நம்ம ஃபியூ டேஸ் பேக் ஒரு உண்டே ஓனர் ரெக்கவர் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். அதோட ஃபுல் ஸ்டோரியை பார்க்கலாம். என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. நம்ம இந்த வண்டியை கிராங்க் பண்ணி பார்க்கும்போது இசிஎம் செக் லைட் வரல, ஃபியூல் பம்ப் ஓடல, பட் இன்ஜின் மட்டும் கிராங்க் ஆகும். இசிஎம் தான் ப்ராப்ளமாக இருக்கும்போது இசிஎம் டெஸ்ட் ஹவரில் போட்டு பார்த்தா இசிஎம் நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த வெஹிக்கிளை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இசிஎம் நாட் எக்யூப்னு வரும். ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா கேன் கம்யூனிகேஷன் லைன் எங்கேயோ டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு தெரியுது. ஸோ நம்ம இந்த வெஹிக்கிளோட ஃபுல் ஒயரிங்கு செக் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் அரெஸ்ட் பண்ண முடியும். இக்னிஷன் காயிலோட லைன் செக் பண்ணி பார்த்தா அதுவும் வரல. ஸோ நம்ம இன்ஜின் பேக்கில் இருக்க ஃபியூசர்ஸ், ரிலேஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். டேமேஜ் ஆன ரிலேஸ் எல்லாத்தையுமே புதுசாக ஒரிஜினலில் ரீப்ளேஸ் பண்ணிடணும். நம்ம கம்யூனிகேஷன் லைனை கரெக்ட் பண்ணதுக்கப்புறமும் இன்ஜின் செக் லைட் வரல. ஸோ நம்ம கிளஸ்டர் ரிமூவ் பண்ணி பார்த்தப்ப இன்ஜின் செக் லைட்டுக்கான பல்பே அதில் இல்லை. இப்போ கேன் லைன்லாம் கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் இசிஎம்மை ஸ்கேன் பண்ணி பார்த்தா இசிஎம் ஸ்கேன் ஆகும். ஸ்கேனில் பம்பு தான் ஃபால்ட்டுன்னு தெரிய வந்துருக்கும். ஸோ நம்ம பம்போட லைனை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் பம்ப் இப்போ ஒர்க் ஆகுது. பம்ப் லைனை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிளை கிராங்க் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. ஏசி அண்ட் ஸ்டேரிங் இஷ்யூவும் இருக்குது. அதை நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம்.